முடிச்சுக்கிறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு கம்பெனி வந்து நைட்டி சப்ளை பண்ணுறாங்க வைங்க. அவங்க ஈரோட்லேயோ அல்லது கரூர்லேயோ ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க. அவங்க துணி அங்கெல்லாம் இது பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து உங்களை இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கிற மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் எம்ப்ளாயீஸ் வேலைக்கு ஆக வேணும்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் அங்கே என்ன கரூரோ அல்லது திருப்பூர் ஈரோடு போய் என்ன பண்ணுறீங்க, ஒரு எம்ப்ளாயி அங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணி சம்பளம் வாங்கிட்டு வர்றீங்க. அதே வேலையை எம்ப்ளாயியே இல்லாமல் ஓனராக இங்கிருந்து என்ன பண்ணுங்க, உங்கள் இடத்துல இருந்தே என்ன பண்ணுங்க, ஸ்டிச் பண்ணுங்க. அதுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ப்ரோக்ராம். நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? இதுதான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டேலண்ட் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரியான தமிழ்நாட்டில் சொல்ல முடியல. ஸோ இதை மனசில் வச்சுட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஆர்வத்தோட, ஓகேங்களா, ஒரு கட்டுப்பாடோட சரியான விதத்தில் அணுகுங்க. டெஃபினட்டாக உங்களுடைய லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, எந்த ஒரு சமுதாயத்தில் விமன் எம்பவர்டாக இருக்கிறாங்களோ அந்த சமுதாயம் உயரும். அந்த சமுதாயம் உயர்ந்ததுன்னா அந்த நாடே உயரும். ஓகே, அதுதான் நம்மளுடைய இங்கே தமிழ்நாட்டில் இன்னைக்கு நல்ல ஒரு நிலைமையில எல்லாருமே இருக்கிறோம். நான் இந்தியா ஃபுல்லாக அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடியவங்க தான். மற்ற மாநிலங்கள் இருக்கிற விமன் இதை விட வந்து நம்ம எவ்வளவோ மேலே இருக்கிறோம். சரிங்களா? அந்த நிலையை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பற்றி எங்களுடைய சீஃப் ஆப்ரேஷன் ஆஃபீஸர் அருள் செல்வன் வந்து கம்ப்ளீட்டாக இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பேசலாமே இல்ல, பேசினாதான் எப்படியும் ஒரே தடவை இருந்து பேசிட்டே இருந்தாங்கன்னா என்ன நடக்குது, எதுக்காக இந்த கூட்டத்துக்கு வந்தோம், வந்துட்டு ஒரு 2 hours உட்கார்ந்துருந்தோம், அதுக்கப்புறம் அது மறந்துடுவோம். ஆனா நிறைய இன்வால்மெண்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்லா இன்டராக்டிவா எங்க கூட பேசுனீங்கன்னா which will be என்ன சொல்றது, மறக்காது, என்னைக்கும் அது மறக்காது. அது வந்து நாளைக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன்ல கொண்டு போக முடியும். ஸோ இதுதான் ஒரு நடைமுறைக்கு தகுந்த மீட்டிங்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கரெக்டா? இன்வால்மெண்ட் வேணும். எந்த ஒர்க்லையும் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா which will be better for the next action. Right. So first of all, Arul Selvan, Chief Operation Officer, Atal Integration Center Nifty, and as well as Head of the Research and Development Activities for Nifty. Nifty சொல்லியிருப்பாங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம். ரொம்ப நிஃப்டிங்கிறது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி 1995ல இனிஷியேட்டிவ் இன் திருப்பூர் பை தி திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் மெம்பர்ஸ். திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான். எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க ஒரு 250 பேர் சேர்ந்து அந்த இன்ஸ்டியூட்டுக்கு தேவையான, அந்த கம்பெனிகளுக்கு தேவையான, அந்த ஃபேக்டரிஸுக்கு தேவையான மேன் பவர், அவங்களுக்கு தேவையான டெக்னாலஜிஸ், அவங்களுக்கு தேவையான ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இதையெல்லாம் உருவாக்குறதுக்கு நாட் ஒன்லி ஃபார் திருப்பூர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், அப்பேரல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு மேன் பவர் கூட உருவாக்குறதுக்கு, அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய புது ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் NIFT, National Institute of Fashion Technology, திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன். தட்ஸ் கால்ட் NIFT. ஸோ அந்த நிறுவனம் 1995ல ஒரு கல்வி நிறுவனமாக ஆரம்பிச்சு அதுக்கு கீழே ஒரு 4 விங்கா, அதாவது அகாடமிக் டிவிஷன் இன்ஸ்டிடியூஷன்னா பர்டிகுலர்லி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல்ஸ் மட்டுமே ஒரு 10 கோர்ஸ், ஒரு 2 பிஜி கோர்ஸ் பிளஸ் வந்து பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ். இது எல்லாமே தனி அகாடமிக் ஆக்டிவிட்டிஸ்லையும். எங்களோட ஆர்என்டி டிவிஷன்ங்கிறது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன புதுசாக ரிசர்ச் பண்ணி போறாங்க அப்படின்னா, இப்போ டிஃபென்ஸுக்கு தேவையான ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ், ஸ்மார்ட் கார்மெண்ட், இல்ல டிஃப்ரெண்டான பொருட்களை வந்து தயாரிக்கிறது. இதுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஒரு சாரி தான் இருக்கா, இல்லை ஒரு ஷர்ட் தான் இருக்கா, இல்லை இதை தவிர்த்து புதுமையான ப்ராடக்ட் மக்களுக்கு கம்ஃபர்ட்ல என்ன வகையான ப்ராடக்ட் எல்லாம் தேவைப்படுது. நாட் ஒன்லி வியரிங், நம்ம வியர் பண்ற கார்மெண்ட் மட்டுமே இல்லாம இண்டஸ்ட்ரி லெவல் தேவைப்படக்கூடிய கிளாத்திங் எல்லாம் என்னென்ன இருக்கு, ஸோ இதுலான வகைகள் எல்லாம் என்ன இருக்கு, அதுக்கான புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போய் கமர்ஷியலா வயபிள் பண்றதுதான்
R&D டிவிஷன் ரிசர்ச் டெவலப்மெண்ட்டோட வேலை.